திருப்பூரில் மோதல் குறித்து விசாரணை நடத்த சென்ற சிறப்பு ஆய்வாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குற்றவாளிகள் தப்பி ஓடியதாக சொல்லப்படும் நிலையில அவர்களது புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இதற்கிடையே குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளையும் அமைக்க உத்தரவிட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள குடிமங்கலம் பகுதியில மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மூர்த்தி என்பவரும் அவரது மகன்கள் தங்கப்பாண்டியன், இளைய மகன் மணிகண்டன் என்பவருக்கும் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா 3 பேரும் நேற்று இரவு மது போதையில் தகராறுலையும் ஈடுபட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தங்கப்பாண்டி, மணிகண்டன் சேர்ந்து தனது தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கியிருக்காங்க. இது குறித்து அருகில் இருந்தவர்கள் காவல் அவசர உதவியின் 100ற்கு அழைத்து தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடிமங்கலம் காவல் நிலையத்துல பணியாற்றி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு அருகே ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காரு. அவருக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து அங்கு சென்ற உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தந்தை மகன் சண்டையை சமாதானம் செய்ய முயன்றிருக்காரு. போலீஸ் வந்ததை பார்த்த மணிகண்டன் தோட்டத்தில் சென்று பதுங்கியிருக்காரு. காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க ஏற்பாடும் செய்திருக்காங்க. மேலும் மூர்த்தி, தங்கப்பாண்டி புகைப்படங்களை எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பியும் வச்சிருக்காரு. இருவரிடமும் பாத்தீங்கன்னா சாதாரணமாக பேசி கொண்டிருந்த போது மறைந்திருந்த மணிகண்டன் உதவி ஆய்வாளரை தரமறியாக வெட்டியிருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த சண்முகர் தப்பிக்க முயன்று ஓடி இருக்காரு. ஆத்திரத்தில் இருந்த தங்கப்பாண்டியும் தந்தை மூர்த்தியும் துரத்தி அவரை வெட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து உதவி ஆய்வாளரை வெட்டி கொலையும் செஞ்சிருக்காங்க. உடன் இருந்த ஓட்டுநரையும் துரத்தி சென்றிருக்காங்க. அவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போய் காவல் நிலையத்திற்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. விரைந்து வந்த குடிமங்கலம் போலீசார் தப்பி சென்ற தந்தை மூர்த்தி மகன்கள் தங்கப்பாண்டி, மணிகண்டன் என 3 பேரையும் தேடியும் வராங்க. சம்பவம் குறித்து 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில உயிரிழந்த சண்முகவேல் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறையினருக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. சண்முகவேல் உயிரிழப்பு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் பேரிழப்பு என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கொலையாளிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. தந்தை மகன் இடையே மோதல் நடைபெற்ற போது அங்கு சென்ற சண்முகவேல் அவர்களது புகைப்படத்தையும் எடுத்திருக்காரு. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா அவர்கள் சார்பு ஆய்வாளரை கொடூரமாக கொலையும் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கும் நிலையில குற்றவாளிகளை கைது செய்ய திருப்பூர் காவல்துறையினர் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. மக்களை காக்கக்கூடிய காவல்துறைக்கு இது போன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளதால பாத்தீங்கன்னா மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.